ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த இந்த 12 நாள் போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது தொடரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. ஆனால் எப்போ எப்படி அப்படிங்கிற தகவல் அடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகளை பொறுத்து அமையும். சரி, இப்போ என்ன புதிய செய்தி அப்படின்னு கேட்டால், ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் டைரக்டாக இப்போது சைனா போய் வெப்பன் டீல் பேச போயிருக்காரு. அந்த வெப்பன் என்ன வாங்க போகிறாங்க ஈரான்? விக்டரி ஸ்பீச் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நெதன்யாகு கொடுத்த விக்டரி ஸ்பீச்சுக்கும் கமினி அவர்கள் கொடுக்கக்கூடிய விக்டரி ஸ்பீச்சுக்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்குது. கமினி அவர்கள் 5 நிமிடங்களுக்கு மேலே தன்னுடைய உரையில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து காசாவில் மிக முக்கியமான ஒரு படை அப்படின்னா பிரிகேட் படை. இந்த பிரிகேட் படைக்கு சில பேர்கள் இருக்குது. அவங்க இஸ்ரேலை எப்படி அடித்தாங்க, எம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடிய ஒரு சத்தம் அங்கேருந்து கேட்குது. அது யாருடைய சத்தம், அந்த நபர் இப்போ என்னவாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களோடு சேர்த்து ஈரானில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. அது லோயஸ்ட் யுரேனியத்தை பயன்படுத்தி வீசப்பட்ட வெடிகுண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் வீசியிருப்பா? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கமினி அவர்களுடைய அந்த வெற்றி முழக்கத்தில் இருந்தே இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஈரானுடைய நிறையா தளபதிகள் இன்னும் வெளியில் வரலை, ரைட்டா? மிக முக்கியமான தளபதிகள் எல்லாமே இன்னமும் பங்கருக்குள்ளே தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பட் கமினி அவர்களுடைய ஸ்பீச் மட்டும் இப்போது வெளியாகிருக்கு உலக மக்களுக்காக. அதுவும் வெற்றிக்கான முழக்கமாக அது அமைஞ்சிருக்கு. கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு ஒரு புதிய டெக்னாலஜி அடிப்படையில் நம்ம மாதிரி இந்த வீடியோக்கள் போடுறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 நிமிடம் 35 செகண்ட் பார்த்த வீடியோ பார்த்து செம ஷாக்கு, ஒரு பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்துது கமினியினுடைய ஸ்பீச். அதுவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 4 தலைப்புகளுக்கு கீழே அவர் பேசினார். அதை நான் வரிசையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். போலி ஜியோனிஸ்ட் ஆட்சியினுடைய முடிவு தொடங்கிருச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஈரானுடைய முதல் புள்ளி. அமெரிக்கா ஆட்சியின் மீது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பதிவிட்டுறாரு. இதுக்குள்ள அவர் நிறையா பேசியிருக்காரு. ஈரான் மக்களுடைய ஒற்றுமை இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமை புத்தியுடைய ஷாவின் குடும்பத்தினரை வச்சு இப்போதைய அந்த பக்லவியை வச்சு பேச வச்ச நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்களில் கூட அதை போட்டிருந்தோம். ஸோ ஈரான் மக்களுடைய ஒற்றுமை இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கிடைத்த வெற்றியாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தலைவன் வெற்றி பெற்ற பிறகு அது தனக்கான வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தேசத்துக்கான வெற்றின்னு சொல்கிறவன் தான் உண்மையான தலைவன். இதே தோல்வி ஏற்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த தோல்விக்கான பொறுப்பையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு மக்களை வழிநடத்துறது தான் தலைவனுக்கான எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையா கமினி அவர்களுடைய வேர்டிங்கை இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேல் முற்றிலுமாக அழிந்து விடும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, கோழைத்தனத்தின் வெளிப்பாடாக தான் ஈரான் மீது அமெரிக்கா பீட்டுபாம வீசுச்சு அப்படின்னு சொல்றாரு கமினி அவர்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ யாருக்காக அமெரிக்கா போர் பண்ணியிருக்காங்க எங்க மீது அப்படின்னா, தனக்காக அல்ல, இஸ்ரேலுடைய அடிமையாக அமெரிக்கா மாறிவிட்டது அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் அந்த சம்பவம் நடந்தது. எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் நீ அட்டாக் பண்ணதுக்கு இழப்பீடு வாங்காமல் நான் விட மாட்டேன், அதுலேயும் ஈரான் தெளிவாக இருக்காங்க. நீ வாட்டுக்கு வருவ, நீ வாட்டுக்கு அடிச்சுட்டு போவ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்போது
ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பெரிய உறவுகள் இருக்குது, இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் சொந்தக்காரங்க கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு வந்து ஃபாரின் கல்ச்சரோ மது அருந்தி கொண்டோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. இங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு கீழே வந்து ஒரு பெரிய நல்லாட்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு வர்றோம். இது எல்லாமே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இதில் உள்ளர்த்தம் பொதிஞ்சு கிடக்கும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இங்கே எல்லாரும் உறவுகளாக இருக்கும், இந்த உறவுகளை நீ உடைக்க முடியாது அப்படிங்கிறது தான் கமினி அவர்களுடைய மெயின் கோர் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படிப்பட்ட கமினி அவர்கள் சைடில் இருந்து அவங்களுடைய நாட்டில் இருந்தும் சில அனௌன்ஸ்மெண்ட்டு ஐநா சபைக்கு போயிருந்தது, அமெரிக்காவுக்கும் சொல்லியிருந்தாங்க. சில பேர் செய்திகள் வந்து சில தினசரி வரக்கூடிய செய்தித்தாள்களையும் நான் படித்து பார்த்தேன். அதில் ஈரான் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஒத்துக்கொண்டது, அது மட்டும் இல்லை ஃபோட்டோ அணு உலை சேதமடைந்ததை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சேதமடைஞ்சது தான் சொல்ல முடியும். தெளிவாக என்ட்ரன்ஸ் 2 பாயிண்ட்லையும் தான் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர உள்ளூர எந்த பாதிப்பும் இல்லை. பட் நீங்கள் ஒரு அணு உலையை அவ்வளவு எளிமையாக கட்டமைச்சிட முடியாது. ஏன்னா சின்ன கதவு போட்டு திறந்துடவா முடியாது. அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. அவங்க பெரிய ஒரு என்ட்ரன்ஸை எவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. அப்போ நீ அதை உடச்சிருக்க அப்படின்னா அது காசு கொடுன்னு கேட்குறாங்க ஈரான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அதுக்கான இழப்பீடு வேணும்னா நீ அடித்தது என்ட்ரன்ஸ் 2ஐயும் அடிச்சிருக்க, என்ட்ரி கேட்டையும் எக்ஸிட் கேட்டையும், அதுக்கான காசை கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு. இப்போ உங்கள் வீட்டு காரை ஒருத்தன் வந்து உரசிட்டு போயிட்டான் அப்படின்னா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏன்னா நான் வந்து BMW கார் வச்சுருக்கேன். நீங்கள் உயர்ரக கார் வச்சுருக்கலாம், சேதமடையாத காரை யாரும் வச்சுக்க முடியாது. ரைட்டா? அது எலான் மஸ்க் தயாரிக்கக்கூடிய காராக இருந்தாலும் சரி, எலான் மஸ்க் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி, அது மற்றவங்க எங்கேயாவது வந்து எதிரி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, எலான் மஸ்க் அப்படி இல்லை, அவரே வந்து வெடிக்க வச்சுக்குவார். ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான சிந்தனையாளர்களும் அறிவாளிகளும் தான் அமெரிக்காவை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்கு. என்னன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் காசா மக்கள் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். என்னப்பா இது சாப்பிட போகிறாங்கங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிற அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே 3 மாதங்களுக்கு பிறகு காசாவுக்குள்ள உணவு பொட்டலங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த கார் ட்ரக்கு வந்து உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தண்ணி குடிச்சே மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது 1% 2% அடையாளம் காட்டிடுவீங்க. ஆனால் கடல் தண்ணி அங்கே வத்தி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காசாவினுடைய கடற்பரப்பில் இருக்கக்கூடிய கடல் மணற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிச்சே மக்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான விடயம்ங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் செத்து போனால் கூட அது அப்படியே போயிடும், ஆனால் அவனை உசுரோட வச்சே சாகடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த ஜினோசைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஈரான் அடித்த அடியில் காசா மக்களுக்கு இப்போ உணவு போய் சேர்ந்துருக்கு ரஃபா எல்லை வழியாக. மக்கள் எல்லாரும் ஈரான் கட்டுறாங்களே தவிர பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன்கிற வார்த்தையே சொல்லலை. அந்த வீடியோக்கெல்லாம் ட்விட்டரில் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்ப மக்கள் வந்து உணர்ச்சி பிழம்பாக வந்து ஈரானுடைய விக்டரியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம வாழக்கூடிய உலகத்தில் பிரசாத் சிக்னேச்சருங்கிற சேனல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய அளவிலான ஒரு ரெவல்யூஷனை பற்றி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. இது எப்படி இருக்கட்டும், பட் ஈரானில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக நான் வீடியோ எடுக்கும்போது மணி 5-5:30 மணி இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரானில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது நார்த் வெஸ்ட் அண்டு சென்ட்ரல் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரானில் பந்தர் அன்சாலி அண்டு கோமன் மிலிட்ரி பேஸ் இதன் மீது ஒரு அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அது யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் வெளியில் வரலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எதனால் இந்த அட்டாக் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு புறம் ஈரானுடைய மிக முக்கியமான தளங்களில் பாம்பு போட்டாங்கல்ல இஸ்ரேல், தொடர்ச்சியாக வார்பிளேன் யூஸ் பண்ணி பாம்பு போட்டாங்க. அது லோ யுரேனியம் வெப்பனை பயன்படுத்தி ஈரான் மீது அட்டாக் நடத்தி இருக்கலாம். நீங்கள் யுரேனியம் வெப்பன்னா என்ன, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் 90 டிகிரி செல்சியஸில் அது அணுகுண்டா மாறிடும். அதுக்கு முன்னாடி அது புளூட்டோனியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 50, 60, 70 அந்த பர்சன்டேஜில் இருக்கும். இதில் குறைந்த அளவிலான யுரேனியம் செறிவூட்டலை வந்து வார்பிளேனில் வச்சு டைரக்டாக அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் இப்போது தகவல் வெளியாயிருக்கு. இப்போது ஈரான் மீது இது விழுந்திருக்கு அப்படின்னா ஈரானில் கண்டிப்பாக சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த சேதம் உடனே நமக்கு வெளியில் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது.
அந்த மக்களுக்கு அது நோய் நொடியாக பரவலாம். என்னத்தை இவங்க உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப மோசமான ஒரு நபர்களாக உலகத்தால் பார்க்கப்படுது. இல்லாட்டி காசா மக்கள் மீது அவங்களுடைய வீடுகள் மீது கழிவு நீரை அப்படியே வச்சு தொலைச்சிட்டே போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குரூஷியலான மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க தான் அப்படி செய்வாங்க. ஒரு உடம்பு செத்து கிடக்கு அப்படின்னா அதன் மீது வந்து வண்டியை மறுபடியும் ஏற்றி விளையாடுறது இருக்குல்ல. நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க வந்து கார் ஓட்டி விளையாடுற மாதிரி பணத்தின் மீது ஏற்றி விளையாண்டவங்க தான் அவங்க. அந்த காட்சிகளும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மனதுடையவர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதை ஃபாக்ஸ் நியூஸ் இப்போ தோலை உரிச்சு தொங்க போட்டிருக்காங்க உலக நாடுகளுக்கு. பட் என்னவோ மீடியாக்கள் மீது அமெரிக்காவுக்கு கோபம். CNN மீது பாய்ந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஃபேக் நியூஸ் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவினுடைய நடவடிக்கை எதிராக சரியாக செய்திகளை விசாரிக்காமல் போட்டிருக்கக்கூடிய எங்க பேட் அண்ட் சிக் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு CNN ரிப்போர்ட்டர்ஸை பதிவு செய்கிறாரு. இனிமேல் நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஆண்மைத்தன்மை உள்ள ஆம்பளை யாராவது வந்து அங்கே ரிப்போர்ட்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்பு கிட்ட சில கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ட்ரம்ப் திக்கு முக்காடி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் இருக்குது. நம்ம ஊரில் மோடி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி பண்ணியும் ப்ரெஸ்ஸையை சந்திக்காமல் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் கிடையாது. அவங்களும் சந்திப்பாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு. அது வரவேற்க தான் செய்யணும். 6 போர் விமானங்கள் இஸ்ரேலிருந்து ஈரானுக்கு போவதாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அந்த போர் விமானங்கள் எப்போ கிளம்புச்சு அப்படின்னு தெரியல. பட் அந்த இமேஜ் மட்டும் இப்போ வெளியாயிருக்கு. அந்த 6 போர் விமானங்களும் என்ன டைப் ஆஃப் போர் விமானங்கள்னு எனக்கு தெரியல. அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு புறம் அல்கசாம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா எங்கே இருக்குது இது அப்படின்னா சவுத் கான்யூனிஸ் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒரு பெரிய அட்டாக்கை இந்த கசாம் பிரிகேட்ஸ் வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க. மொத்தமாக ஒரு 7 IDF-ஐ சேர்ந்த வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதில் ஒருத்தரை சுடும்போது எம்மா அப்படின்ட்டு அவர் ஓடக்கூடிய காட்சிகள் வந்து அவரோட வச்சிருக்கக்கூடிய வெப்கேம்லேயே பதிவாயிருக்கு. அதையும் பிரிகேட்ஸ் வந்து கைப்பற்றி இப்போ வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. ஒரே வார்த்தை தான் எம்மா அப்படின்னு கத்துறாப்புல. இந்த கதறக்கூடிய காட்சி வந்து கண்டிப்பாக வந்து நெதன்யாகு அடுத்து நம்ம தானோ அப்படிங்கிற நினப்போட இருப்பார். ஈரான் இப்போ நியூ டீல் வந்து சைனாவோட சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல். அது என்ன அப்படின்னா 40+ 40க்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்க போகிறாங்க. அதாவது அதுக்கு பேர் வந்து செங்குடு அப்படிங்கிறாங்க. J-10C அப்படிங்கிற அந்த வார்பிளைன் வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சில டீலில் வந்து சைன் போடுறதுக்காக சைனாவை நோக்கி போயிருக்காரு அப்படிங்கிற இப்போ ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்கும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இந்த போர் முடிவடையலை அப்படிங்கிறது இதை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தொடர்ச்சியாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத, அதாவது ஈரானுடைய மிக முக்கியமான தலைகள் எல்லாம் வெளியில் வரதான் அடுத்து வந்து இந்த இஸ்ரேல் இப்போது வார்பிளைன் அனுப்பிச்ச விவரங்கள், யுரேனியம் குறைந்தபட்சமாக லோயஸ்ட்டாக வந்து அனுப்பிய விடயங்கள், ட்ரம்ப்பினுடைய பேச்சு எப்படின்னா வந்து யுரேனியம் செறிவூட்டலை மறுபடியும் அவங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் மறுபடியும் போர் தொடுப்போம் அப்படிங்கிற மறைமுக எச்சரிக்கை முன்கூட்டியே நான் சொல்லி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிளானிங்கில் தான் போயிட்டுருக்கு. அடுத்து கண்டிப்பாக வார் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கான டேட் அண்ட் டைமாக வந்து கண்டிப்பாக அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. போய் புள்ள குட்டிகளை போய் படிக்க வைங்கடா அப்படின்னு ஒரு படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி தான் ஈரானில் என்னதான் நடந்தாலும் சரி, படித்து முன்னேறினா மட்டும்தான் இந்த நாட்டில் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிறத ஈரானில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் உணர்ந்திருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறையா பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் வந்து பதிவு செய்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைங்க கமெண்ட் போடுது அப்படின்னா அதை அனுமதிங்க. அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு கமெண்டாக போட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா சங்கட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்ணியமான சேனல், இங்கே எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அவங்க அதுக்காக அவங்கள கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. கருத்துக்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அதுக்கு உதாரணத்துக்காக தான் இதை எடுத்தேன். யார் என்ன பேசுனா என்ன, நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்போது இன்ஜினியர்ஸாக, சயின்டிஸ்டாக, அதிகமான அளவில் சயின்ஸ் விரும்பி படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் 70% பெண்கள் கிராஜுவேட் முடித்து உயர் படிப்பில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலையில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. உலகத்தில் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு கற்றல் விகிதத்தில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அது உண்மையும் கூட.
தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. அதனால தான் நம்ம வீடியோக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. இன்னொரு புறம் ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள் 70% படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, இது வேர்ல்டு வைடா அமெரிக்காவை விட ரேஷியோவில் ஜாஸ்தி. பெண்கள் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தையும் அந்த இடத்துல கட்டி எழுப்புறாங்க. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு சிங்கிளாக வாழ்ந்து சிங்கிளாகவே போயிடலாம் அப்படிங்கிற கல்ச்சர் அமெரிக்கா உட்பட மேற்கத்திய கலாச்சாரம் பெருகிட்டு இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ரஷ்யா வந்து பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. பட் இவங்க அதை ரெவல்யூஷன்லேயே கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல இஸ்லாமிக் ரெவல்யூஷனில் மிகப்பெரிய விஷயங்கள் அது ஒன்று. அடுத்தடுத்து உங்களுடைய சந்ததிகளை வளர்த்து காமியுங்கள் அப்படிங்கிறதும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஈரான் பெண்கள் வந்து சிறப்புற அந்த குடும்ப கட்டமைப்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய வாழ்த்துக்கள். ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஒரு நியூஸை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு யூத தீவிரவாதி அரிசோனா அப்படிங்கிற நபர் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ போதகர்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கார். ஒரு போதகரை சிலுவையில் அரைஞ்சு தொங்க விட்ட உடனே தான் இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஃபாக்ஸ் நியூஸ் ஹெட்லைனாக அது போகுது. என்னது இது, ஃபாக்ஸ் நியூஸ் ஏன் இதை செய்தியாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு நபர் 14 மத போதகர்களை, கிறிஸ்தவ மத போதகர்களை என்ன பண்ணியிருக்காருன்னா சிலுவையிலேயே அரைஞ்சு கொண்டிருக்காரு அப்படிங்கிற தகவல். சரி, அவரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது முதல் கட்டளை நடவடிக்கை இது அப்படிங்கிற ஷாக்கான ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காரு. ஜியோனிஸ்டுகளுக்கு சில குறிப்பிட்ட வேலைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்கள் விஜய் படத்தில் வந்து ஒரு 12 பேரை வந்து சுட்டதற்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் அவங்கள செய்ய சொல்கிறது மட்டும்தான் ஒரு குரூப்பினுடைய வேலை. ஸோ மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் இந்த மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேற போகிறதா அப்படிங்கிற பெருத்த சந்தேகங்களும் கேள்விகளையும் ஃபாக்ஸ் நியூஸ் வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக நடந்தேறக்கூடிய சம்பவங்கள் உலக அளவில் ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அந்த மார்க்கெட் மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. போரற்ற ஒரு சூழல் விரைவில் உருவாகணும். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.